நேர்மை என்பது ஓர் போதை, பழகிவிட்டால் விட்டுவிடுவது சிரமம். கடவுள் உன் பிரச்சனைகளை தீர்க்கும்போது உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் உன் பிரச்சனைகளை தீர்க்காத போது கடவுளுக்கு உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது. இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே. முட்டாள் கூட வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்தால் ஞானியாக கருதப்படுவான். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது, எப்படி வாழ வேண்டும் என்று அல்ல, எப்படி வாழக்கூடாது என்று. உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் சாதகமாக செல்லுங்கள். நிகழ்காலம் நிம்மதியாக நகரும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்களை தவிர வேறு யாரும் காரணம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிய வேண்டும் என்றில்லை. சிறிது புன்னகையுங்கள். வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். யானைகள் வாழும் பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் வீடுகளில்தான் எலிகளும் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. சுறாக்கள் வாழும் கடலில்தான் சிறு மீன்களும் வாழ்கின்றன. பாம்புகள் வாழும் வயல்களில்தான் தவளைகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது. மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது. பக்தி வந்தால் புத்தி வருகிறது. புத்தி வந்தால் வெற்றி வருகிறது. வெற்றி வந்தால் வசதி வருகிறது. வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது. திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது. ஆணவம் வந்ததால் அழிவு வருகிறது. அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது. பயம் வரும்போது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது. இதுதான் ஊழ்வினை. கடலில் பெய்யும் மழை பயனற்றது. பகலில் எரியும் தீபம் பயனற்றது. வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது. நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது. அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றதே. குணம் உள்ளவர் கோபுரம் போல, பணம் உள்ளவர் கலசம் போல. கோபுரம் மீது கலசம் இருக்கும். கலசங்கள் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரத்தை அசைக்க கூட முடியாது. குணமே என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள். சிலர் நம்மை சோதித்திருப்பார்கள். சிலர் நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள். சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள். சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள்தான் நம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கியமான காரணமானவர்கள். மௌனமாக இரு. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது. அன்பு காட்டு, அடிமையாகி விடாதே. இரக்கம் காட்டு, ஏமாந்து விடாதே. பணிவாய் இரு, கோழையாய் இராதே. கண்டிப்பாக இரு, கோபப்படாதே. நியாயமாய் இரு, அநியாயமாய் நடக்காதே. உண்மையாய் இரு, பொய்யனாக இராதே. சிக்கனமாய் இரு, கஞ்சத்தனமாய் இராதே. வீரனாய் இரு, போக்கிரியாய் இராதே. சுறுசுறுப்பாய் இரு, பதற்றப்படாதே. தர்மம் செய், பேராசைப்படாதே. உழைப்பை நம்பு, இறைவனை மறந்து விடாதே. நல்லதையே சிந்தி, நல்லதை மட்டுமே செய். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள். எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவதில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட பொறாமைப்படவில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதை போல் பாட ஏங்கவில்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை. நாற்காலி போல் கட்டில் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலே ஒன்று போல் மற்றொன்று இல்லை.
ஒரு தாய் வயிற்றில் பிள்ளைகளிலே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண்ணும் இல்லை. நேற்று போல் இன்றும் இல்லை, இன்று போல் நாளையும் இல்லை. அதனதன் வாழ்க்கையை அது வாழ்கின்றது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. நீ நீயாக இரு. வாழ்வில் உயர சில வழிமுறைகள். எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள். பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாக்குவாதம் ஏற்படும் பொழுது நைசாக நழுவி விடுங்கள். உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்யக்கூடாத செயல்கள். மகன் தந்தையின் கண்ணீரை பார்க்கக்கூடாது. பெற்ற பிள்ளைகளின் அவப்பெயரை தாய் கேட்கக்கூடாது. சகோதரர் உடன்பிறப்புகளிடம் அந்தஸ்து காட்டக்கூடாது. தம்பதிகளிடையே சந்தேகம் கூடாது. வெற்றியாளருக்கு இருமாப்பு கூடாது. தலைவனுக்கு நொடி பொழுது சபலம் கூடாது. வாழ்ந்து கெட்டவனின் வறுமையை தூற்றக்கூடாது. பகைவனாக இருந்தாலும் ஒருவரின் இறப்பில் மகிழக்கூடாது. கடும் பசியிலும் மதியாதவர் வீட்டில் உணவு உண்ணக்கூடாது. தர்மம் செய்பவரை தடுக்கக்கூடாது. நீ சாதிக்க பிறந்தவன். விழுந்தால் அழாதே, எழுந்திரு. தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டலடித்தால் கலங்காதே, மன்னித்துவிடு. துள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாய் யோசி. ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். நோய் வந்தால் நொந்து போகாதே, நம்பிக்கை வை. கஷ்டப்படுத்தினால் கதறாதே, கலங்காமல் இரு. உதாசீனப்படுத்தினால் உளராதே, உயர்ந்து காட்டு. கிடைக்காவிட்டால் குதிக்காதே, அடைந்து காட்டு. மொத்தத்தில் நீ பலமாவாய், சித்தத்தில் நீ பக்குவமாவாய். உன்னால் முடியும், உதவ முடியும், உயர முடியும். உனக்கு உதவ நீதான் உண்டு. உன்னை உயர்த்த நீதான் நம்பு. உன்னை மாற்ற நீதான் முடிவெடு. நீயே பாறை, நீயே உளி, நீயே சிற்பி, நீயே செதுக்கு. நீயே விதை, நீயே விதைப்பாய். நீயே வளர்வாய், நீயே அனுபவிப்பாய். நீயே நதி, நீயே ஓடு. நீயே வழி, நீயே பயணி. நீயே பலம், நீயே சக்தி, நீயே ஜெயிப்பாய். பணத்தின் மோகத்தால் ஏற்படும் விளைவுகள். பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் அன்பை இழக்கின்றனர். சிலர் பண்பை இழக்கின்றனர். சிலர் நட்பை இழக்கின்றனர். சிலர் உறவுகளை இழக்கின்றனர். சிலர் கற்பை இழக்கின்றனர். சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர். சிலர் மார்க்கத்தை இழக்கின்றனர். சிலர் மனித நேயத்தை இழக்கின்றனர். சிலர் வாலிபத்தை இழக்கின்றனர். சிலர் வாழ்க்கையையே இழக்கின்றனர். தாமதமாக கற்றுக்கொண்டது. பெற்றோரை விட யாரும் முக்கியமானவர்கள் இல்லை. வேலையில் திறமையை விட படித்த படிப்பு முக்கியமானது இல்லை. ஆரோக்கியத்தை விட பணத்தை சேர்ப்பது முக்கியமானது இல்லை. மனது வலிமையாக இருப்பதை விட உணர்ச்சிகரமான முட்டாளாக இருப்பது முக்கியமானது இல்லை. உண்மையை விட கண்ணுக்கு எதிரில் தெரிவது முக்கியமானது இல்லை. அமைதியை விட ஆரவாரம் முக்கியமானது இல்லை. எளிமையை விட ஆடம்பரம் முக்கியமானது இல்லை. நிஜ வாழ்க்கையை விட சமூக வலைதளங்கள் முக்கியமானது இல்லை. அக அழகை விட புற அழகு முக்கியமானது இல்லை. குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்கிறது. கேலி செய்யப்படும் குழந்தை வெட்கத்தோடு வளர்கிறது. அவமானப்படுத்தப்படும் குழந்தை குற்றவாளியாகிறது. ஊக்குவிக்கப்படும் குழந்தை மன வலிமை பெறுகிறது. புகழப்படும் குழந்தை
பிறரை மெச்ச கற்றுக்கொள்கிறது. கசிப்போடு வாழும் குழந்தை பொறுமையை கடைபிடிக்கிறது. நேர்மையோடு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது. பாதுகாக்கப்படும் குழந்தை நம்பிக்கையை பெறுகிறது. நட்போடு வளரும் குழந்தை உலகை நேசிக்கிறது.